அமெரிக்க டாலருக்கு போட்டியாக புதிய கரன்சியை உருவாக்கும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. டாலரை பலவீனப்படுத்துவதில் இந்தியாவுக்கு ஆர்வமில்லை என்றும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய நியூசிலாந்து அபார வெற்றியுடன் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நியூசிலாந்து அணி. கடைசி வரை களத்தில் நின்று ருத்ரதாண்டவம் ஆடிய டேவிட் மில்லரின் சதம் வீணானது. இமாலய இலக்கை சேசிங் செய்ய முடியாமல் சோர்ந்து கவலையுடன் வெளியேறிய தென்னாப்பிரிக்கா. சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதல். கோப்பையை வெல்ல வரும் 9ஆம் தேதி துபாயில் இரு அணிகளும் பல பரீட்சை. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஜப்பான் தொழில் அதிபர்கள் சந்திப்பு. இந்தியாவில் ஜப்பான் நிறுவனங்களை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை. போபால் விஷவாயுவுக்கு காரணமான யூனியன் கார்பைடு தொழிற்சாலை கழிவுகளை அழிக்கும் பணிகள் தீவிரம். 2வது கட்டமாக பிதாம்பூர் தொழிற்பேட்டையில் கழிவுகளை எரித்து அழிக்கும் பணிகள் நேற்று இரவு தொடக்கம். ஆந்திர மாநில பல்கலைக்கழகங்களில் பல மொழிகளை கற்பிக்க தீவிர ஆலோசனை. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு டெல்லியில் பரபரப்பு பேட்டி. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு திரட்டும் பாஜகவின் கையெழுத்து இயக்கம் தொடங்கியது. அதிமுகவுடனான கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என அண்ணாமலை விளக்கம். பாஜக எத்தனை கையெழுத்து இயக்கம் நடத்தினாலும் மக்கள் மனதில் மாற்றம் நிகழாது. இருமொழி கொள்கை தமிழக மக்கள் மனதில் பதிந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். இந்தி படித்தவர்கள் இங்கு பானிபூரி விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி தெரிந்தால் பெரிய பதவி கிடைக்கும் என்ற தமிழிசை பேச்சுக்கு திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் லியோனி கலகலப்பு பதில். நடிகர் விஜய் குறித்து கேள்வி கேட்டு அவரை பெரிய ஆளாக்கிவிட வேண்டாம். ரிப்போர்ட்டர்களிடம் ரெக்வெஸ்ட் பண்ணிய அமைச்சர் காந்தி. காங்கிரஸில் பனிப்போர் இல்லை, வெயில்தான் அடிக்கிறது. எம்பி மாணிக் தாகூருக்கு இடையிலான முரண்பாடு குறித்த செய்தியாளர் கேள்விக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பதில். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுகவை ஒருங்கிணைக்க நான் இருப்பதாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா பேச்சு. அதிமுக தனியாக தேர்தலை சந்திக்க பாஜக அனுமதிக்காது. கூட்டணி அமைக்க பாஜக நெருக்கடி கொடுக்கும் என திருமாவளவன் கருத்து. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றக்கூடாது என்பதில் அரசு உயர் அதிகாரிகள் உறுதியாக உள்ளனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி. பணி நீக்கத்தை கண்டித்து 27வது நாளாக தொடரும் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம். 11வது கட்டமாக இன்று பேச்சுவார்த்தை. சாம்சங் நிர்வாகம் பழிவாங்கல் நடவடிக்கையை கைவிட வேண்டும். தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நடை மேம்பாலத்திற்கான நிலம் எடுப்பு அறிவிப்பு ரத்து. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிப்பதால் மக்கள் கலக்கம். ஈரோடு, திருப்பத்தூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் சதமடித்த வெப்பநிலை. சென்னை உட்பட தமிழ்நாட்டில் வரும் 9ஆம் தேதி வரை வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மதிய வேளைகளில் மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம். வெப்ப அலை காரணமாக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்று மற்றும் நாளை 16 மின்சார ரயில்கள் ரத்து. எழும்பூர் கோடம்பாக்கம் இடையே ரயில் பாதை பராமரிப்பு பணி காரணமாக மதியம் 12:30 மணி முதல் 2 மணி வரை மின்சார ரயில்கள் இயங்காது என அறிவிப்பு. பரமக்குடியில் கொலை வழக்கில் சிறை சென்று திரும்பிய வழக்கறிஞர் வெட்டி கொலை. பழிக்கு பழியா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரணை. ஆம்பூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக எருதுவிடும் விழாவில் 2 பேருக்கு கத்தி குத்து. தடுக்க முயன்றவர்களை ஆக்ரோஷமாக கத்தியை காட்டி மிரட்டிய இளைஞர். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் இளம்பெண் கொலை எதிரொலி. ஏற்காடு மலைப்பாதையில் இரவு 10 மணிக்கு மேல் பயணிக்க தடை. கிருஷ்ணகிரி அருகே 14 வயது சிறுமிக்கு கட்டாய திருமணம் செய்ய முயற்சி. மணமகன் குடும்பத்தார் சிறுமியை வலுக்கட்டாயமாக தூக்கி செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. திருப்பூரில் SBI வங்கி வாடிக்கையாளர்கள் கணக்கிலிருந்து ஆயிரக்கணக்கில் பணம் எடுப்பு. ஒரே நேரத்தில் பலரது வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதால் வங்கியில் குவிந்த வாடிக்கையாளர்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வீட்டின் உரிமையாளர் பெயரை மாற்றத்திற்கு 40,000 ரூபாய் லஞ்சம் கேட்ட நகராட்சி பில் கலெக்டர். லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்பு போலீசார். வாணியம்பாடியில் இடத்தகராறில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகி மீது தாக்குதல். சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல மறுத்த போலீசாருடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் வாக்குவாதம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை தள்ளிய பள்ளி மாணவ மாணவிகள். திமுக ஆட்சியில் ஓட்டை உடைசலான பேருந்துகள் இயக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. கரூரில் சிமெண்ட் ஏற்றி சென்ற லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. லாரி முழுவதும் எரிந்து சேதம். நூல் இலையில் உயிர் தப்பிய ஓட்டுநர். உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலின் மாசி மாத பிரம்மோற்சவ விழா. 3ஆம் நாள் இரவு உற்சவத்தில் வெள்ளை யானை மீது உயரமாக காமாட்சி அம்மன் வீதியுள்ளார். தியானத்திற்காக பஞ்சாப் சென்றுள்ள கெஜ்ரிவாலுக்கு முதலமைச்சருக்கு நிகராக பாதுகாப்பு. ஆடம்பரத்தில் மூழ்கியுள்ள கெஜ்ரிவால் அரசர் மனநிலையில் உள்ளதாக பஞ்சாப் மாநில எதிர்க்கட்சிகள் விமர்சனம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்த மணிசங்கர் ஐயரின் பேச்சால் சர்ச்சை. மணிசங்கர் ஐயர் பேச்சை குறிப்பிட்டு காங்கிரஸை விமர்சிக்கும் பாஜக.
நீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராகாத ராகுல் காந்திக்கு அபராதம் விதிப்பு. ராகுல் காந்திக்கு எதிரான அவதூறு வழக்கில் லக்னோ நீதிமன்றம் உத்தரவு. முகலாய மன்னன் அவுரங்கசீப்பை புகழ்ந்து பேசிய சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏ அபு ஆஸ்மி சஸ்பெண்ட். எம்எல்ஏ அபு ஆஸ்மியை கடுமையாக விமர்சித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். (2028) அதிக சொத்து வைத்திருக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை 9.5% அதிகரிக்கும் என ஆய்வில் தகவல். உலக அளவில் அதிக சொத்து வைத்திருக்கும் நபர்கள் கொண்ட நாடுகளில் இந்தியா 4வது இடம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் குடிசை பகுதியில் பயங்கர தீ விபத்து. இந்தூரில் பர்னிச்சர் கிடங்கு தீ விபத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். காஷ்மீரில் பனிக்குவியலை அகற்றும் பணிகள் இரவு பகலாக தீவிரம். பனிப்பொழிவு தொடர்வதால் முழு வீச்சில் பனிக்குவியல்கள் அகற்றம். அமெரிக்காவில் இந்திய மாணவர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை. பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த தெலுங்கானா மாணவர் கொலை குறித்து விசாரணை. ஷேக் ஹசீனாவை நாடு கடத்துவது குறித்து இந்தியாவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனூஸ் தகவல். போபஸ் ஊழல் வழக்கின் முக்கிய தகவல்களை வழங்க வேண்டும். மத்திய அரசை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சிபிஐ கடிதம் மூலம் கோரிக்கை. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அதிபர் டிரம்ப் பேசும்போது கடும் எதிர்ப்பு. டிரம்பை நோக்கி கைத்தடியை காட்டிய ஜனநாயக கட்சி எம்பி வெளியேற்றம். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து வங்கதேச வீரர் முஷ்பிகுர் ரஹீம் ஓய்வு. ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித்தும் ஒருநாள் போட்டிகளிலிருந்து ஓய்வு அறிவிப்பு. ஜாம்ஷெட்பூர் அணிக்கு எதிரான ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி வெற்றி. இன்று நடைபெறும் லீக் போட்டியில் ஐதராபாத் பஞ்சாப் அணிகள் மோதல். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடித்துள்ள பைசன் திரைப்படம். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. மூக்குத்தி அம்மன் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பிற்கு இன்று பூஜை. வரும் 15ஆம் தேதி படப்பிடிப்பு துவங்குகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.